உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் அவர்கள் மேல ஷூ எடுத்து வீசியிருக்காங்க. நீங்க பார்த்துருக்கலாம். மிக அ அருவருக்கத்தக்க ஒரு செயல் அது. என்ன இப்ப நமக்கு வந்து என்ன மாரியான கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதிய அவர் சொன்ன ஒரு கருத்துக்காக அவர் மேல வன்முறைய ஏவி அவர அடிக்க நினைப்பது, அவர ஹர்ட் பண்ணணும், பிசிக்கலா அவர ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் மிக தவறானது. அதுவும் இன்னொரு வொர்க் பண்ற இன்னொரு லாயர் அவர் பண்ணார் அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வன்முறை. இத யாரும் ஏற்க முடியாது ஃபர்ஸ்ட்டு. இப்போ இந்த விஷயத்துக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னால, இந்த கேஸ் இருக்கு இல்லையா? ஏன் இவர் மேல ஷூ எடுத்து அவர் எறிஞ்சாரு அப்படின்றதுக்கு அவர் ஒரு காரணம் ஒண்ணு சொல்றாரு. ஆ லார்ட் விஷ்ணு பத்தி பேசும்போது, அ பி.ஆர். கவாய் சொன்ன ஒரு சில விஷயங்கள், அது என்னுடைய மதத்தை ஹர்ட் பண்ற மாதிரி, என்னுடைய மத நம்பிக்கைய ஹிந்து மதத்த, அவர் சனாதன தர்மம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. இப்ப நம்ம ஊர்ல இந்து மதம் வேற அண்ட் சனாதன தர்மம் அது வேற அப்படின்ற மாதிரி இங்க ஒரு பார்வை வைக்கப்பட்டிருக்கு. முக்கியமா தமிழ்நாட்டுல. இங்க ஒரு காஸ்ட் அடுக்குமுறை ஒண்ணு இருக்கு. இந்த காஸ்ட் அடுக்குமுறைய உருவாக்குனது இந்து மதம். அந்த இந்து மதத்துல சனாதன தர்மம் அப்படின்ற வார்த்தை இஸ் ஈக்குவல் டூ ஜாதி வேற்றுமை அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு நம்பிக்கை இங்கு புகுத்தப்பட்டிருக்கு. த்ரூ திராவிடியன் மூவ்மென்ட் மூலமாக. ஆனா நார்த் இந்தியால அவங்களுடைய பார்லன்ஸ்ல ஹிந்து மதம் இஸ் ஈக்குவல் டூ சனாதன தர்மம் அப்படின்றது அவங்களுடைய ஒரு பார்வை. அவங்க அப்படித்தான் பார்க்குறாங்க. அப்ப நம்ம ஊர்ல உள்ளவங்க நமக்கு சொல்லிக் குடுத்த விஷயம்ன்றது வேற. பட் ஆக்சுவல் ஃபேக்ட்ன்றது வேற. அப்ப அங்க ஆம் ஹிந்து மதத்த அவர் ஹர்ட் பண்ணிட்டாரு அப்படின்றது தான் முக்கியமான குற்றச்சாட்டு. சரி அப்படி என்ன ஹர்ட் பண்ணாரு பி.ஆர். கவாய் அப்படின்றது முக்கியமான விஷயம். இப்போ நம்ம போன மாசத்துக்கு போலாம். செப்டம்பர் மாசம் ஒரு கேஸ் ஒண்ணு வருது. ஆம். அது என்ன கேஸ் அப்படின்னா, மத்திய பிரதேஷ்ல ஜவாரி அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல உள்ள விஷ்ணுவினுடைய ஒரு சிலை. அந்த சிலையினுடைய தலை அது துண்டிக்கப்பட்டு அது ஒரு பெரிய ஸ்டாச்சு. ஒரு ஒரு 7 ஃபீட். அது உடைஞ்சு போயிருக்கு. அத சரி பண்றதுக்கு ஆவன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஒண்ணு ஃபைல் பண்றாரு சுப்ரீம் கோர்ட்ல. இப்படி ஒரு கேஸ் வந்தப்போ இந்த கேஸ பத்தி பேசும்போது சீஃப் ஜஸ்டிஸ் கவாய் அவர்கள் தலைமையிலான அந்த ஜஸ்டிஸ் அவங்க ஒரு சில வார்த்தைகள அவங்க சொல்றாங்க. அத நம்ம பார்க்கலாம். டெக்கான் ஹெரால்டுல போன மாசம் செப்டம்பர் 16 அன்னைக்கு வந்த ஒரு ஒரு செய்தி. அவங்க என்ன சொல்றாங்க, "திஸ் இஸ் பியூர்லி எ பப்ளிசிட்டி இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். கோ அண்ட் ஆஸ்க் த டெய்டி ஹிம்செல்ஃப் டூ டூ சம்திங்." போய் கடவுள்ட்ட போய் சொல்லு. அவர் சில உடைஞ்சிருக்குன்னா, அங்க போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க. அடுத்து, "இஃப் யூ ஆர் சேயிங் தட் யூ ஆர் அ ஸ்ட்ராங் டிவோட்டி ஆஃப் லார்ட் விஷ்ணு, தென் யூ ப்ரே அண்ட் டூ சம் மெடிடேஷன்." நீ லார்ட் விஷ்ணுவினுடைய பக்தனாக இருந்தால், நீ போயிட்டு பூஜை பண்ணு. நீ போய் மெடிடேட் பண்ணு. நீ போய் அங்க போய் சொல்லு உன்னுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைய விடுறாங்க. இந்த வார்த்தை சரியா, தவறா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஒரு விஷயம் உங்ககிட்ட வந்து கொண்டு வராங்கன்னா, எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்றது வேற. அவங்களுடைய பெர்சனல் ஃபெய்த்ல போயிட்டு அவங்கள மாக் பண்ற மாதிரி, அவங்கள கேலி பண்ற மாதிரியான ஒரு டோன் இங்க இருக்கு இல்லையா? இத ஒருத்தர் அஃபென்ஸ் எடுத்திருக்காரு. இதுல இந்த கோயில் இருக்கு இல்லையா? அ ஜவாரி டெம்பிள். இந்த டெம்பிள் மிக முக்கியமானது. ஏன்னா, இந்த டெம்பிள் எங்க இருக்குன்னா, மத்திய பிரதேஷ்ல இருக்கு. மத்திய பிரதேஷ்ல உள்ள கஜுராஹோ அப்படின்ற ஒரு ஒரு ஹெரிடேஜ் சைட். மிக முக்கியமானது. ஏன்னா 1980ஸ்ல இங்க இருக்கிற ஆர்க்கிடெக்சர பார்த்துட்டு யுனெஸ்கோ அவங்க இத வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் அப்படின்னு சொல்லி இத அங்கீகரிச்சிருக்காங்க. இது முக்கியமான ஒரு அங்கீகாரம். நம்ம நம்ம ஈவேரா அவருக்கு அவார்ட் குடுத்தாங்க இல்லையா? அந்த சேம் அந்த சேம் யுனெஸ்கோ தான். அவங்க இந்த மாரி ஒரு அங்கீகாரம் குடுத்த உடனே எப்போ 1980ஸ்ல அப்ப முக்கியமான ஒரு இடம் அது. அதுல நெறைய டெம்பிள்ஸ் உண்டு. அதுல ஒரு டெம்பிள் ஜவாரி டெம்பிள். அதுல இருக்கிற இந்த விஷ்ணுவினுடைய சிலை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ப்ளீ வைக்கிறாரு. இது ஒரு நியாயமான கோரிக்கை அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா, அது ஒரு ஹெரிடேஜ் சைட் இல்லையா? ஒரு நாம் பாதுகாக்க வேண்டிய 1000 வருஷம் பழமையான ஒரு கோயில். அப்ப எனக்கு எப்பவுமே இந்த மாரி பழமைய பாதுகாக்கணும் அப்படின்ற விஷயத்துல எனக்கு உண்மையாவே ஒரு விருப்பம் உண்டு. ஏன்னா, நம்மளுடைய ஆர்க்கிடெக்சர், நம்மளுடைய முன்னோர்கள் நமக்குன்னு ஒரு சில விஷயங்கள வந்து கெட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. அதை பாதுகாத்து, அதை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இல்லையா? எப்பவுமே பாஸ்ட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம ஊர்லயும் சரி, இங்க இருக்கிற கோயில்கள், இங்க இருக்கிற பழைய ஆர்க்கிடெக்சரல் மார்வெல்ஸ் அத நம்ம கொண்டாடணும். அத நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றது முக்கியம். ஸோ அந்த ஒரு நோக்கத்துல அவரு அத வச்சிருக்கலாம். பிளஸ் அவர் ஒரு கடவுள் நம்பிக்கையாளர் அப்படின்ற வகையில அவரு அத வச்சிருக்காரு. அதற்கு இவங்க குடுத்த இந்த கமெண்ட்க்கு வந்த ஒரு எதிர்வினையாக இந்த ஷூ வீச்சு நடந்திருக்கு. பட் கவாய் அவர்கள் சொன்னது வார்த்தை. அவர் வார்த்தையில ஒரு விஷயம் பேசுறாரு. அதுக்கு வயலன்ஸ் அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாத மிகப்பெரிய தவறு. ஏன்னா, எப்பவுமே ஒருத்தங்க ஒரு கருத்து தான் சொல்றாங்க. அதுல டோன் கொஞ்சம் வேற மாரி இருக்கலாம். அதுல கொஞ்சம்
மாக்கிங் டோன் இருக்கலாம். அவங்கள கேலி பண்ணலாம். அவங்கள கடினமான வார்த்தைகள் சொல்லி விமர்சனம் பண்ணலாம். ஆனா, நீங்க திருப்பி அவங்கள பத்தி பேசுங்க. அவங்க சொன்ன விஷயத்த நீங்க மறுத்து பேசுங்க. நீங்க உங்களுடைய கருத்த வைங்க. ஆனா, எடுத்த உடனே நான் உன்ன ஷூ எடுத்து அடிப்பேன். நான் உன்ன மிதிப்பேன். நான் உன்ன உதைப்பேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் அது மிகப்பெரிய தவறு. இப்போ இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஒருத்தர் ஒரு கமெண்ட் சொல்றாரு. அந்த கமெண்ட்க்கு எதிர்வினையாக ஒருத்தர் வயலன்ட்டா அதுக்கு ரியாக்ட் பண்றாரு. ஆனா, இப்போ இந்த பிரச்சனைய நம்ம எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா, இங்க உள்ள பெரிய பெரிய அறிவாளிகள், பெரிய பெரிய ஆட்கள் அண்ட் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் அதோட தாண்டி மீடியா. அவங்க இது ஒரு ஜாதி பிரச்சனை. ஏன்னா, பி.ஆர். கவாய் ஒரு தலித் இல்லையா? அவர் மீது நீ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, இது ஒரு காஸ்ட் அந்த ஆங்கிள்ல இத கொண்டு போறாங்க. இது ஒரு ஜாதி வெறி சார்ந்து ஏற்படுத்தப்பட்ட ஒரு தாக்குதல் அப்படின்ற மாரி கொண்டு போயிட்டாங்க. ஒரு பிரச்சனை, இப்ப 2 பேரும் பேசிக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க, இல்ல மாற்று கருத்து வைக்கிறாங்க. அவங்கள பெர்சனலா அட்டாக் பண்றாங்க. இதற்கு எல்லாமே பின்னால மோட்டிவ் என்னன்னு நம்ம முதல்ல பார்க்கணும். அதற்கான இமிடியேட் மோட்டிவ் என்ன அப்படின்றது மிக முக்கியம். இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இமிடியேட் மோட்டிவ் அப்படின்ற அந்த ஒரு லைன தாண்டி அப்படி போயிருவாங்க. அப்படி போயிட்டு, அவருடைய மதம் என்ன? அவருடைய ஜாதி என்ன? அவர் எந்த பேக்கிரவுண்ட்லேருந்து வந்தாரு? அப்படின்றதெல்லாம் நோண்டி, அப்படி இத பத்தி நான் அடிக்கடி பேசியிருப்பேன். இப்ப 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா, அதற்கு வேற பல காரணங்கள் இருக்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த காரணத்தெல்லாம் விட்டுட்டு, இவனுடைய ஜாதி என்ன? அப்படின்னு சொல்லி ஜாதிய நோண்டி அப்படி பேசுறது. இப்ப Zoho அப்படின்ற ஒரு கம்பெனிய நம்ம அரசு ப்ரமோட் பண்றாங்க. ஆம், அதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். இப்ப Zohoவ இங்க உள்ளவங்க ஆப்போஸ் பண்றதுக்கு மிக முக்கியமான காரணம் 2. 1 ஆ நம்ம வேம்பு ஒரு பிராமின். இன்னொன்னு அவர் பிஜேபி ஆதரவாளர் அப்படின்ற இந்த 2 விஷயம். இப்போ பிஜேபி ஆதரவாளர் சொல்ற ஒரு ப்ராடக்ட்ட நம்ம பயன்படுத்தக் கூடாது. அப்போ வெளிநாடுகள்ல இருந்து அவங்க குடுக்குற ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா? அத மேனுஃபேக்சர் பண்றவங்க, அவங்களுக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் கனெக்ஷன் இருக்காதா? அவங்களுக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் சார்பு இருக்காதா? எல்லாருக்கும் ஒரு பொலிட்டிக்கல் சார்பு இருக்கும். ஆனா இவங்க, அவர் பிஜேபி, அத விட மோசமா அவர் பிராமின். அப்போ இங்க ஒருத்தர இவங்க ஆதரிக்கிறதும், எதிர்க்கிறதும் எத பேஸ் பண்ணதுன்னா, அவருடைய காஸ்ட், அவருடைய மதம், அவருடைய பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன்ஸ். இப்படிதான் இங்க உள்ளவங்க பேசிட்டு இருக்காங்க. நான் 2 எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். ஒண்ணு பிரசாந்த் பூஷன். பிரசாந்த் பூஷன் இந்த விஷயம் நடந்த உடனே ஒரு மூத்த வழக்கறிஞர் அவர் ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தாரு. இது ஒரு பிராமணிக்கல் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைய அவரு பயன்படுத்தி இருப்பாரு. பிராமணிக்கல் மைண்ட் செட். இப்ப பிராமணிக்கல் மைண்ட் செட்னா என்ன? பிராமின்ஸ் ரொம்ப கர்வமா இருப்பாங்க. அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணுவாங்க. நான் தான் மேல. நான் உன்ன அடிப்பேன். நீ பேசுனன்னா உன்னுடைய கருத்துக்கு நான் உன்ன அடிப்பேன். அப்படின்னு பேசுறது பிராமணிக்கல் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. ஒரு குறிப்பிட்ட ஜாதிய. இப்ப இதே வார்த்தைய நம்ம இன்னொரு காஸ்ட்டோட நேம் போட்டு நம்ம பயன்படுத்த முடியுமா? இங்க உள்ள ஏதோ ஒரு காஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டு, இப்ப இந்த மைண்ட் செட் இது ஒரு தேவருடைய மைண்ட் செட். இது ஒரு நாடார் மைண்ட் செட். இது வன்னியர் மைண்ட் செட் அப்படின்னு நம்ம பேச முடியுமா? அப்போ ஒரு நெகட்டிவான விஷயத்துக்கு, பாசிட்டிவா ஒரு விஷயம் இவங்க அச்சீவ் பண்ணாங்கன்னு வைங்களேன், அதுக்கு பிராமின்ஸ் இவங்க ஆஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கான அந்த கிரெடிட்ஸ் அத குடுக்க மாட்டாங்க. ஆனா நெகட்டிவா பேசுறதுக்கு மட்டும் பிராமணிக்கல் மைண்ட் செட் அப்படின்ற வார்த்தைய இவர் பயன்படுத்துறாரு. இப்போ 2011 நெனைக்கிறேன். அப்போ காங்கிரஸ் ஆட்சியில இதே பிரசாந்த் பூஷன் டிவில பேசிட்டு இருக்காரு. ஒரு ஒரு டிவில லைவா இன்டர்வியூ போயிட்டு இருக்கு. அப்ப 2 பேர் உள்ள வராங்க. நாங்க பிரசாந்த் பூஷன பார்க்குறோம்னு சொல்லி உள்ள வராங்க. உள்ள இவரு டிவில பேசிட்டு இருக்காரு. அப்படி கேமரா முன்னால உட்கார்ந்து இவரு பேசிட்டு இருக்காரு. நேரா இவரு சட்டைய புடிக்கிறாங்க. புடிச்சு இவர பயங்கரமா அடிக்கிறாங்க. கீழ போட்டு மிதிக்கிறாங்க. மூஞ்சிலே குத்துறாங்க. அவரு ஷர்ட் எல்லாம் கிழிஞ்சு, அவர் கீழ விழுந்துடுறாரு. அவர திருப்பி எத்துறாங்க. An attack on Team Anna member and senior Supreme Court lawyer Prashant Bhushan in his court chambers. இது லைவ் டெலிவிஷன்ல இதே பிரசாந்த் பூஷனுக்கு நடந்த ஒரு விஷயம். ஏன் நடந்துச்சு அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னால அவரு ஒரு ஒரு கருத்து ஒண்ணு பேசியிருப்பாரு. ஒரு கருத்து. என்ன கருத்துனா, பாகிஸ்தான்ல உள்ளவங்க, அவங்களுக்கு இந்தியால வாழ்றதுக்கு விருப்பம் இல்லன்னா, நம்ம அவங்களுக்கு விடுதலை குடுத்துறணும். ஆசாதி குடுத்துறணும். அவங்க பாகிஸ்தான் கூட போணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா, நம்ம அப்படி பிரிச்சு குடுத்துறணும்ன்ற மாரி இவரு பேசியிருப்பாரு. இது ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் இல்லையா? ஏன்னா, இது பல வருஷமா போயிட்டு இருக்கு. இவர் என்ன சொல்றாரு, அவங்க கேட்கறாங்க, நீங்க பிரிச்சு குடுத்துருங்க அப்படின்ற மாதிரி இவரு பேசுறாரு. இந்த கருத்த முன்வைத்து, இது ஒரு பிரிவினைவாத கருத்து அப்படின்ற மாதிரி அந்த அட்டாக் பண்ணாங்க இல்லையா? அவங்க அத எடுத்துக்கிட்டு இவர போட்டு அடிச்சாங்க. இதுக்கு பேர் என்ன பிராமணிக்கல் மைண்ட் செட்டா?
இப்ப இந்த விஷயத்த நம்ம பிராமணிக்கல் மைண்ட் செட் நம்ம பேச முடியுமா ஃபர்ஸ்ட்? ஏன்னா இதுக்கான இமிடியேட் காஸ் என்ன அப்படின்னா, அவருடைய அந்த பேச்சு. அந்த பேச்சு அவர் பேசுறார் அப்படின்றதுக்காக அவர அடிச்சது எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது. ஆனா, இவர் அத எப்படி சொல்லுவாரு? அதையும் பிராமணிக்கல் மைண்ட் செட்ன்னு இவரு சொல்லுவாரா? அப்போ ஒரு விஷயத்துக்கு ஒரு காசு இருக்கும். ஒரு ஒரு இமிடியேட் காரணம் இருக்கும். ஒருத்தன் என்ன அடிச்சுட்டானாலே, இப்போ ஜாதி வச்சு வன்முறை வரல அப்டின்னா இல்ல. கண்டிப்பா நம்ம ஊர்ல இன்னைக்கும் ஜாதிய பிரிவினை உண்டு. ஜாதிய வச்சு வன்முறை நடக்குது. அத நம்ம வந்து மறுக்க முடியாது. ஆனா, அது ஜாதிய வச்சு நடக்குது அப்டின்றதுக்கான எவிடன்ஸ் அன்லெஸ் நமக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லாம நம்ம அத உறுதிப்படுத்தி பேச முடியாது, பேசக்கூடாது. எல்லாத்தையும் ஜாதி அப்டின்னு சொல்லி நம்ம அங்க போகக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஜாதின்னு எக்ஸ்பிளிசிட்டா இருந்தா நம்ம அங்க போய் பேசலாம். நம்ம அத கண்டிக்கலாம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, சம்மந்தமே இல்லாம ஒருத்தனுடைய ஜாதிய உள்ள கொண்டு வந்து சொருகுறாங்க. அதுவும் ஆப்போசிட் சைட் வேற காஸ்ட்டா இருந்துட்டா அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. இப்ப 2 பேரும் சேம் காஸ்ட்னா பேச மாட்டாங்க. எப்படி இப்போ மிடில் ஈஸ்ட்ல இப்போ முஸ்லிம்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்கன்னா பேச மாட்டாங்க. அதுவே முஸ்லிம்ஸ் அஃபெக்ட் ஆகுறாங்கன்னா, அவங்க ஏதாவது ஒரு வேல பண்ணியிருப்பாங்க. இந்த பாலஸ்தீன் கேஸ் மாதிரி. உடனே வந்து அ பாருங்க அவங்க பாதிக்கப்படுறாங்க. "நீ என்னடா பண்ண?" அந்த ஒரு கொஸ்டின் இவங்க வாயில என்னைக்குமே வராது. இப்போ இவரு பிரசாந்த் பூஷன் இந்த மாதிரி பேசுறது ஒரு ஒரு நியாயமற்ற ஒரு விஷயம். பிராமணிக்கல் மைண்ட் செட். அப்போ உங்கள போட்டு மிதிச்சானே, அவன் என்ன மைண்ட் செட்ல மிதிச்சான்? அந்த வீடியோ நீங்க பாருங்க. பிரசாந்த் பூஷனுடைய வீடியோ. அது ரொம்ப பாவமா இருக்கும். வயசான ஒருத்தர். ஆனா அவர போட்டு இழுத்து, அவர அடிச்சு, மிக மோசமாக அவங்க நடந்திருப்பாங்க. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். கார்த்திக் சிதம்பரம். அவர் நம்ம எம்பி இல்லையா? அவர் ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காரு. "காஸ்ட் இஸ் தி கர்ஸ் ஆஃப் இந்தியா." இங்க எங்க ஜாதி முதல்ல வந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. இப்போ இதே கார்த்தி சிதம்பரத்தினுடைய அப்பா, ப. சிதம்பரம் ஹோம் மினிஸ்டரா இருந்தாரு. காங்கிரஸ் ஆட்சியில 2009 டூ 14 இல்லையா? அந்த டெர்ம்ல. அப்ப 2009 நெனைக்கிறேன். அப்போ இதே ப. சிதம்பரம் மேல இன்னொருத்தர் ஷூ எடுத்து வீசினாரு. ஜர்னாயில் சிங் அப்படின்ற ஒரு ஜர்னலிஸ்ட் நெனைக்கிறேன். ஜர்னலிஸ்ட் பின்னால ஒரு ஆம் ஆத்மி கட்சிக்கு போனாரு. அவரு இதே மாதிரி நம்ம ஹோம் மினிஸ்டரா இருந்த பி. சிதம்பரம் அவர் மேல ஷூ எடுத்து எறிஞ்சாரு. ஏன் தெரியுமா எறிஞ்சாரு? 1983ல 84ல இந்திரா காந்தி வந்து கொலை செய்யப்பட்டாங்க இல்லையா? இந்திரா காந்தி கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம், அந்த சீக்கியர்களுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு கலவரம் ஒண்ணு உருவாச்சு. அந்த கலவரத்தில பங்கேற்றவங்களுக்கு, காங்கிரஸ் சார்பாக பங்கேற்றவங்களுக்கு ஏன்னா தெரியும் அந்த பிரச்சனைய விட்டுறலாம். காங்கிரஸ் சார்பாக அந்த கலவரத்தில பங்கேற்றவங்களுக்கு எலக்ஷன்ல சீட்டு குடுத்தாங்க, காங்கிரஸ் கட்சி. அவங்களுக்கு சீட்டு குடுத்தாங்க அப்படின்ற அந்த ஒரு கோவத்தில, இந்த சீக்கியர் இவர் என்ன பண்ணாரு, இவரு பி. சிதம்பரம் மேல ஷூ எடுத்து எறிஞ்சாரு. ஓகே. இதற்கும் என்ன காஸ் அப்படின்னா, ஒரு பெர்சனல் அவருடைய இனத்தை இவங்க அழிச்சாங்க. அவங்களுக்கு நீங்க சீட் தரீங்கன்ற அந்த ஒரு கோவம். இதையும் நம்ம கார்த்தி சிதம்பரம் காஸ்ட் இஸ் த கர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படித்தான் போடுவாரா? அப்படித்தான் யோசிப்பாரா? அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு இல்லையா? அப்போ நான் உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் குடுத்திருக்கேன். இந்த 2 எக்ஸாம்பிள்லயுமே ஒரு வன்முறை நடந்திருக்கு. அந்த 2மே மோசமான வன்முறை. நம்ம இத ஏற்க முடியாது. ஆனா, இந்த வன்முறைக்கான இமிடியேட் காரணங்கள் என்ன? இதற்கான காரணங்கள் என்ன? ஜாதியா காரணம்? ப. சிதம்பரத்தினுடைய ஜாதிய பார்த்தா அவர் மேல ஷூ எடுத்து எறிஞ்சாங்க. அண்ட் பிரசாந்த் பூஷண வந்து லைவ் டிவில பேசிட்டு இருக்கும்போது, இவர் இந்த ஜாதி அப்படி சொல்லியா அடிச்சாங்க அவர? இல்லையே! அதற்கான காரணங்கள் வேற இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு விஷயத்த நம்மோ ஹானஸ்ட்டா அணுகணும். ஜாதி வேற்றுமை நம்ம ஊர்ல இருக்கு. அது மாற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றது உண்ம. ஆனா, நீங்க எல்லாத்தையும் ஜாதியினுடைய பெயர்ல எழுதி, நீங்க இங்க ஒரு தவறான ஒரு நரேட்டிவ செட் பண்றீங்க அப்படின்றது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. அடுத்து ஜார்ஜ் புஷ். அவர் மேலயும் இதே மாதிரி ஒரு ஷூ எடுத்து ஒருத்தர் எறிஞ்சாரு. ஒரு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. அது எதுக்குன்னா, இவங்க அமெரிக்க அரசு ஈராக் அங்க ட்ரூப்ஸ் அனுப்பிச்சு, இவங்க அங்க உள்ள மக்கள முக்கியமா சதாம் ஹுசேனுக்கு எதிரான அந்த ஒரு போர் நடந்துச்சு இல்லையா? அந்த போருக்கு இவங்க ட்ரூப்ஸ் அனுப்பிச்சாங்கன்னு சொல்லி, அந்த ஒரு கடுப்புல அந்த ஊர்ல உள்ள ஒருத்தர் ஷூ எடுத்து எறிஞ்சாரு. நம்ம இத பார்த்திருப்போம். அப்ப அங்க எங்க இப்ப காஸ்ட் வந்துச்சு? ஜார்ஜ் புஷ் ஒரு பிரசிடென்ட். அவர் மேல அங்க என்ன காஸ்ட் இருக்கா என்ன? இவர் வேற காஸ்ட் அப்படி சொல்லியா அடிச்சாங்க? இல்லையே! அப்போ ஒரு வன்முறை நடக்குது. ஒரு பிரச்சனை நம்ம ஊர்ல வந்து நடக்குதுன்னா, அதனுடைய இமிடியேட் காஸ் என்ன? ஏன் இப்படி பண்றாங்க? அத நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இந்த இந்த வன்முறைய நம்ம டைரக்ட்டா நம்ம அட்ரஸ் பண்ணணும். ஓகே. எப்பவுமே ஒரு பிரச்சனைக்கான தீர்வு வன்முறை இல்ல. அப்படின்னு சொல்லி இத அப்படி கொண்டு போணுமே தவிர, இத ஒரு ஜாதி வெறி அப்படின்னு சொல்லி மாத்தி,
அட்டாக் பண்ற எல்லாரையும் ஜாதி வெறியன் அப்படின்னு சொல்லி இங்க வந்து மாத்தி விட்டுட்டு இருக்காங்க. பொலிட்டீஷியன்ஸ் இப்படி பண்றாங்கன்னா, அவங்களுடைய அரசியல் கணக்கு அவங்களுக்கு ஒண்ணு இருக்கலாம். ஆனா மீடியா, மீடியா வந்து அரசியல்வாதிய விடவும் மோசம். என்ன கேட்டீங்கன்னா. தி ஒயர் அப்படின்ற ஒரு மீடியா. நீங்க அத பார்த்துருக்கலாம். அவங்கலாம் ஒரு கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி கொண்ட, அவங்களை ஆதரிக்கிற இவங்கலாம் ஜேஎன்யூ ப்ராடக்ட்ஸ். அங்கருந்து வந்தவங்க. இவங்க இப்போ ஒரு கருத்து ஒண்ணு போட்டிருக்காங்க. இந்த ஈவென்ட்ட முன்னிட்டு. ஒரு ஆர்டிக்கிள். தலைப்பே பார்த்தீங்கன்னா, "வாட் தி ரீசன்ட் கேஸ் ஆஃப் மிஸ்கான்டக்ட் அகைன்ஸ்ட் சிஜேஐ பிஆர் கவாய் சேஸ் அபவுட் காஸ்ட் மென்டாலிட்டி." ஜாதிய மைண்ட்செட், ஜாதிய மென்டாலிட்டி. அப்ப இங்க எங்க தான் காஸ்ட் வந்துச்சு? எனக்கு புரியவே இல்ல. அவரு காஸ்ட் பத்தியும் அவர் தீர்ப்புல குடுக்கல. காஸ்ட் பத்தி அவர் கவாயும் பேசல. காஸ்ட் பத்தி இவரும் பேசல. அடிச்சவரும் பேசல. அடி வாங்குனவரும் பேசல. அப்போ இவங்களே உள்ள காஸ்ட்ட வந்து உள்ள சொருகுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த ஆர்டிக்கிள்ல இவங்க அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இங்க பாருங்களேன். "தி ஷாக்கிங் இன்சிடென்ட் இன் விச் எ ஷூ வாஸ் ஹர்ல்ட் அட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிஆர் கவாய், ஒன்லி செகண்ட் தலித் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தி கண்ட்ரி." சம்மந்தமே இல்லாம இங்க ஜாதிய கொண்டு வந்து சொருகியாச்சு. அவர் செகண்டா இருந்தா என்ன? தேர்டா இருந்தா என்ன? அவர் எந்த காஸ்ட்டா இருந்தா என்ன? அவர் எந்த ஊரா இருந்தா என்ன? அவர் எந்த மதமா இருந்தா என்ன? இல்லையா? அவர் படிச்சு அவருடைய திறமையினால இவர் ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்காரு. அத அப்ரிஷியேட் பண்ணாம, அத பத்தி பேசாம நேரா ஜாதிய கொண்டு வந்து அதுவும் செகண்ட் தலித். அப்ப என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் தலித் வந்து மேல வரவே இல்ல. அப்படின்னு சொல்லி அங்க ஒரு அடி, அங்க அங்க ஒரு குத்து குத்தியாச்சு. இங்கிட்டு வந்து அவர் ஜாதியும் உள்ள சொருகியாச்சு. அப்ப படிக்கிற மக்களுக்கு இவங்க சொல்ல வராங்கன்னா, ஏன் அடிச்சாங்க? இவர் தலித். அதனால தான் அடிச்சாங்க. அப்படின்னு சொல்லி அப்படி மாத்தி விடலாம் இல்லையா? அந்த வேல பண்றாங்க. திஸ் இன்சிடென்ட் டிரான்சென்ட்ஸ் பெர்சனல் ஹியூமிலியேஷன். இது ஒரு பெர்சனல் ஹியூமிலியேஷன். அவர பெர்சனலா அட்டாக் பண்ணாங்க அப்படின்றதையும் தாண்டி, இது என்னன்னா, இட் இஸ் அ டைரக்ட் இன்சல்ட் டு தி அம்பேத்கரைட் கம்யூனிட்டி. அம்பேத்கரை ஏற்றிருக்கிற அந்த தலித் கம்யூனிட்டிக்கு இது ஒரு இன்சல்ட். அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டியவே இவங்க உள்ள கொண்டு வந்து சேர்த்து விடுறாங்க. ஒருத்தர் இன்னொருத்தர ஷூ எடுத்து அடிச்சதுக்கு ஒரு காஸ்ட். அந்த என்டயர் காஸ்ட்டையும் கொண்டு வந்து பின்னால வச்சு, இவர் அடிச்சனா இங்க அடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லி, இந்த மொத்த மக்களையும் இவங்க மொபிலைஸ் பண்றாங்க. மொபிலைஸ் பண்ணி அவங்களுடைய ஐடியாலஜிக்கு ஏத்த மாதிரி திருப்பி விடுறாங்க. "பாத்தியா? நீ உச்சநீதிமன்ற நீதிபதியாவே மாறுனாலும், உன்ன அடிக்கிறான் பாருன்னு" சொல்லி இந்த மக்களுடைய அந்த ரிசென்ட்மென்ட்ட தூண்டுற வேலைய இந்த ஒயர் பண்றாங்க. This incident is similar to many experiences that B.R. Ambedkar faced during his life, highlighting the psychological notion of domination stemming from the dominant caste system. Dominant caste systemல அவங்களுக்குன்னு ஒரு ஜாதி வெறி இருக்கும். அந்த ஜாதி வெறியின் ஒரு வெளிப்பாடு தான் அந்த டாமினேஷன், அந்த அதிகார திமிர். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த ஷூ வீச்சுன்னு சொல்லி எங்கெங்கேயோ கொண்டு போய் எதையோ கொண்டு கோத்து விடுறாங்க. This system shapes the actions of its members towards Dalits. இந்த சிஸ்டம் தான் பிரச்சனை இப்போ. இப்போ இங்க உள்ளவங்க, முக்கியமா இங்க இருக்கிற இந்த லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜி பேசுறவங்க, இந்த லெஃப்டிஸ்ட் பொலிடிக்ஸ் பேசுறவங்களுடைய ஒரு ஒன் ஆஃப் தி கோர் பிலீவ்ஸ் என்னன்னா, இங்க இருக்கிற சிஸ்டம், இந்திய சிஸ்டம், இந்திய கலாச்சாரம், இந்திய மதம் எல்லாமே ஜாதி. ஜாதியினுடைய ஃபவுண்டேஷன்ல தான் இது எல்லாமே கட்டப்பட்டிருக்கு. அப்ப என்ன பண்ணு? இந்த சிஸ்டம் தான் பிரச்சனை. இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஷூ எடுத்து அவர் எறிஞ்ச ஒரு ஒரு வன்முறைக்கு இவங்க தி என்டயர் சிஸ்டமையும் இவங்க வந்து குறை சொல்லி, இப்ப என்ன இவங்க ட்ரை பண்றாங்கன்னா, "இத வந்து உடைச்சிரு. இந்த சிஸ்டம் அது மிக தவறானது. இங்க உள்ள மதம் மிக தவறானது. இங்க உள்ள கலாச்சாரம் மிக தவறானது." அப்படின்னு சொல்லி நாட்டினுடைய ஒரு நம்ம நாட்டினுடைய அடிப்படை, அந்த ஈத்தாஸ் அத உடைக்கிறதுக்கான வேலைய ஒரு ஒரு சிங்கிள் ஈவென்ட்ட வச்சு இவங்க அப்படி தூண்டி விடுறாங்க. இப்ப இங்க உள்ள மீடியா, அரசியல்வாதிகள் அண்ட் தாட் லீடர்ஸ் அண்ட் சமூக நீதி போராளிகள் இவங்கலாம் சேர்ந்து, இது ஒரு காஸ்ட் வன்முறை அப்படின்னு சொல்லி இப்ப மாத்தி விட்டாங்கல்ல. தலித் மக்கள் தான் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அந்த அந்த டாமினன்ட் காஸ்ட் சிஸ்டம்ல உள்ளவங்க தான் இவங்கள ஒடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த இவங்க இப்ப சொல்லியாச்சா? நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? அருண் ஷௌரி. அருண் ஷௌரி இந்திய கலாச்சார அண்ட் வரலாறு சார்ந்து இன்னைக்கு பேசுற மிக முக்கியமான ஒரு வாய்ஸ். அவருடைய புக்ஸ்லாம் நீங்க படிச்சீங்கன்னா, அவ்ளோ மெச்சூரா இருக்கும். பயங்கரமான உள்ள வந்து ரிசர்ச் மெட்டீரியல் அவ்ளோ குடுத்திருப்பாரு. சும்மா போற போக்குல அப்படியே எதையோ நம்ம எழுதுவோம் அப்படிலாம் இல்ல. உள்ள வந்து அவர் பேசுற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாலயும் அதுக்கு பின்னால பயங்கரமான ஒரு ரிசர்ச் இருக்கும். ரொம்ப ஆராய்ந்து அறிவுபூர்வமாக ஒரு விஷயத்த அவரு சிந்தசைஸ் பண்ணியிருப்பாரு. நெறையா விஷயத்த வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து, அதுல பெஸ்ட் பார்ட்ஸ மட்டும் எடுத்து போட்டு, அத ஒரு கொஹிரன்ட் பீஸா அதற்கு ஒரு ஸ்டோரி அத வந்து இணச்சு, அழகா எழுதியிருப்பாரு.
அவருடைய பல புத்தகங்கள் படிச்சிருக்கேன். அதில எனக்கு பிடிச்ச புக்ஸ்னா, மிக முக்கியமானது எமினன்ட் ஹிஸ்டோரியன்ஸ் அப்படின்ற ஒரு புக்கு. இந்த புக் என்னன்னா, இப்ப இந்தியாவுல உள்ள கம்யூனிஸ்ட் ஹிஸ்டோரியன்ஸ் அவங்க முக்கியமா டாமினன்ட்டா உள்ளவங்க. வரலாறு அப்படின்னா அவங்க தான் வந்து எழுதுவாங்க. ஆனா, அத பார்த்தீங்கன்னா, இந்திய கல்ச்சர வந்து ரொம்ப லோவா வெளிய இருந்து உள்ள வந்திருப்பாங்கல்ல. முக்கியமா முகல் எம்பயர். அவங்கள பாராட்டி, அவங்க மட்டும் தான் இந்தியாவுக்கு இந்தியன் எக்கானமி அப்பதான் பூம் ஆச்சு. அவங்க வரலன்னா இந்தியா எப்படி நாசமா போயிருக்கும் அப்படின்ற மாரிலாம் எழுதி வச்சிருப்பாங்க. இங்க உள்ள டெம்பிள்ஸ் அதெல்லாம் அவங்க கொள்ளையடிச்சிருப்பாங்க இல்லையா? இதெல்லாம் இவங்க டவுன் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அத நியாயப்படுத்தியிருப்பாங்க. அதையும் தாண்டி இவங்க எழுதுன அந்த டெக்ஸ்ட் புக் தான் கல்லூரிகள், நம்ம படிக்கிற ஸ்கூல்ஸ் அங்கலாம் பாடமா வச்சிருப்பாங்க. இப்ப ஷௌரி என்ன பண்றாரு, அவங்கள தான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாரு. அவங்களுடைய ஐடியாலஜி என்ன? அவங்க எப்படியெல்லாம் நம்ம வரலாற ட்விஸ்ட் பண்ணி எழுதி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி, அவங்களுடைய அந்த மார்க்சிஸ்ட் பார்வை. அதற்கு ஏத்த மாரி எப்படி இவங்க நம்மளுடைய வரலாற மாத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லி, விரிவா எவிடன்ஸோட அந்த புக்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். நீங்க படிக்கணும் கண்டிப்பா. அடுத்து இன்னொரு புக் வந்து வொர்ஷிப்பிங் ஃபால்ஸ் காட்ஸ். இந்த வொர்ஷிப்பிங் ஃபால்ஸ் காட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஆ எவ்ரி இண்டியன் படிக்கணும். முக்கியமா தமிழ்நாட்ல. இங்க உள்ள அரசியல் அறிவு வேணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த புக்க படிக்கணும். அந்த புக் என்ன கன்டென்ட்ன்னு நான் பின்னால சொல்றேன். அடுத்து ரீசென்ட்டா நேத்து அ நேத்துனா அக்டோபர் 8ஆம் தேதி நான் ஒரு புக்கு ஆர்டர் பண்ணேன். த நியூ ஐகான் அப்படின்ற சாவர்க்கர்னுடைய வாழ்க்கை வரலாற இவரு எழுதியிருப்பாரு. இப்போ அ இந்த வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு புக்கு. Amazonல பார்த்தேன். அண்ட் ரிவ்யூஸ் படிச்சேன். ரொம்ப புடிச்சிருந்தது. அண்ட் ரிவ்யூஸ் படிக்கலனாலும் நான் வாங்கியிருப்பேன். ஏன்னா, அருண் ஷௌரி அப்படின்ற அந்த பேரே போதும். இந்த புக் நான் இன்னும் ஓப்பனே பண்ணல பாருங்க. அப்படியே இப்ப தான் வந்துச்சு. இதுக்கு ரிவ்யூஸ் நல்லா பாசிட்டிவா குடுத்துருக்காங்க. இப்ப பல பேர், "என்னது சாவர்க்கர படிக்கிறியா? ஏய்! நீ சங்கி தான?" அப்படின்னு பல பேர் கேட்பாங்க. இப்போ வரலாறு அப்படின்றது அதுக்கு பல பக்கங்கள் உண்டு. வரலாற படிக்கும்போது நம்மோ பல்வேறு சோர்ஸ நம்ம வந்து எடுத்து படிக்கணும். இப்ப சாவர்க்கர் உங்களுக்கு பிடிக்குதா? இல்லையா? அதெல்லாம் மேட்டரே இல்ல. நீங்க படிக்கணும் அப்படின்றது முக்கியம். ஏன்னா, தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் சாவர்க்கர்னா, நம்ம ஊர் ஆட்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஒன்லி 2 திங்ஸ். ஒண்ணு அவரு ஷூ நக்குனாரு. மன்னிப்பு கடிதம் குடுத்தாரு. இத மட்டும் தான் பேசுவாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க நீங்க படிங்க. படிச்சுட்டு உங்களுடைய கருத்த நீங்க வந்து ஃபார்ம் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். மாற்று கருத்து இருந்தா பரவால்ல. ஆனா ஃபர்ஸ்ட்டு தெரியணும்ல. அதுவே தெரியலனா, படிக்கவே இல்லனா எப்படி? அப்போ சாவர்க்கர ஏன் படிக்கிற? அப்படின்னா, சாவர்க்கர படிச்சா நான் சங்கி அப்படின்னா, அ இந்த ஒரு புக் இருக்கும். சன் ஆஃப் எம் அப்படின்னு சொல்லி, சன் ஆஃப் தி செஞ்சுரி எம் அப்படின்ற ஒரு நாவல். இது யாரு? முசோலினி. முசோலினி யாரு? ஹி இஸ் எ ஃபாதர் ஆஃப் ஃபாசிசம். இன்னைக்கு நம்ம ஊர்ல எல்லாத்துக்கும் ஃபாசிசம், ஃபாசிசம் சொல்றாங்கல்ல. அந்த ஃபாசிசம உருவாக்கிய காட்ஃபாதர் ஆஃப் ஃபாசிசம். ஆ முசோலினி. இது ஒரு நாவல் ஆக்சுவலி. இதுவும் நான் படிப்பேன். இன்னொரு புக் இருக்கு. இவர் யாரு? நம்ம ஐயா கருணாநிதி. ஓகே. இது வந்து நம்ம சன் டிவில வொர்க் பண்ண பன்னீர்செல்வன் அப்படின்ற ஒரு ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு ஹிஸ்டோரியன். இந்த புக்க நீங்க படிச்சீங்கன்னா, ஒவ்வொரு பக்கத்திலயும் கருணாநிதி அவர்கள், ஆஹா! கருணாநிதி ஓஹோ! அவர மாதிரி ஒருத்தர் இந்த ஊர்ல வந்து இல்லவே இல்ல அப்படின்ற மாதிரி ஹேகியோகிராஃபி, புகழ் மாலை, புகழ்ந்து அப்படியே தள்ளியிருப்பாங்க இந்த புக்ல. இந்த புக்கையும் நான் படிப்பேன். உடனே நான் திமுகவா? நான் திமுகன்னு சொன்னா நம்புவாங்களா ஃபர்ஸ்ட் யாராவது? ஆனா நான் படிப்பேன். ஏன்னா, நம்மளுடைய அறிவு அப்படின்றது கம்ப்ளீட்டா இருக்கணும். நமக்கு பிடிச்சவங்க, பிடிக்காதவங்க, நல்லவங்க, கெட்டவங்க எல்லாருடைய விஷயத்தையும் ஃப்ரம் டிஃபரண்ட் ஆங்கிள்ஸ் நம்ம படிக்கணும். படிச்சா மட்டும் தான், நம்ம ஒரு ஒப்பீனியன ஃபார்ம் பண்ண முடியும். "நீ உடனே படிக்கவே படிக்காத." இப்படி சொல்லி சொல்லி தான் நம்ம ஊர்ல இப்ப யாருமே படிக்கிறதில்ல. அப்ப இது முக்கியமான ஒரு புக்கு. ஏன்னா, ஆ நான் அதுக்கு ரிவ்யூஸ்லாம் படிச்சேன். இவரு நியூட்ரல் டோன்ல வந்து எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி நான் படிச்சேன். அருண் ஷௌரி 2000ல அவரு அப்போ அமைச்சரா இருந்தாரு. ஒரு ஈவென்ட்ல அவரு கலந்துக்கிறாரு. அது ஒரு அவார்ட் ஃபங்ஷன். இவரு அவார்ட் குடுத்து முடிச்சுட்டு, அந்த ஈவென்ட்ல பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. ஒரு 2 பேர் மேடைக்கு வராங்க. இவர புடிச்சு பயங்கரமா அடிக்கிறாங்க. அருண் ஷௌரிய. ஒரு சிட்டிங் அமைச்சர். ஓகே. அவங்க தான் இப்போ ஆளும் கட்சி பிஜேபில அவர் இருந்தாரு. ஆளும் கட்சிய சேர்ந்த ஒரு மினிஸ்டர ஆன் த ஸ்டேஜ் அடிக்கிறாங்க. அதே ஃபங்ஷன்ல இவரு ஆனந்த் மகேந்திரா. மகேந்திரா அண்ட் மகேந்திராவினுடைய சேர்மன். அவரும் அங்க இருந்தாரு.
அந்த டைம்ல. எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் முன்னாலயும் இவர புடிச்சு அடிக்கிறாங்க. இவர மூஞ்சில குத்துறாங்க. இவரு ஷர்ட்ட கிழிச்சுட்டாங்க. இவர கீழ போட்டு எத்துறாங்க. ஓகே. ஏன் பண்ணாங்க? அப்டின்னா, அவங்க எந்த அமைப்பை சேர்ந்தவங்கன்னா, தி ரிப்பப்ளிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு கட்சி. இந்த கட்சி யார் ஆரம்பிச்சா தெரியுமா? அம்பேத்கர் ஆரம்பிச்ச கட்சி இது. ஒரு மூவ்மெண்ட் இருந்துச்சு. இந்த மூவ்மெண்ட்ட அவர் கட்சியா மாத்துனாரு. அப்போ அம்பேத்கர் உருவாக்குன ஒரு கட்சியை சேர்ந்த 2 பேர் ஆன் ஸ்டேஜ் ஒரு அமைச்சர அடிச்சாங்க. ஏன் அடிச்சாங்கன்னா, அவர் எழுதின ஒரு புக்கு "வொர்ஷிப்பிங் ஃபால்ஸ் காட்ஸ்" அப்படின்ற ஒரு புத்தகம். இந்த ஈவென்ட் நடக்கிறதுக்கு ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னால நெனைக்கிறேன். இந்த புக்க அவர் எழுதியிருப்பாரு. இந்த புக்க அவர் எழுதின நாள்ல இருந்து இந்த புக்க வந்து எரிக்கிறது, "ஏய் நான் உன்ன கொன்றுவேன்" அப்படின்னு சொல்லி அவருக்கு அவருக்கு வந்து மிரட்டல் விடுறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அது கடைசியா அவர அடிச்சே போட்டாங்க. அந்த புக்ல அவரு என்ன எழுதியிருப்பாரு, "வொர்ஷிப்பிங் ஃபால்ஸ் காட்ஸ்" புக்கினுடைய தீசிஸ் என்ன அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கிய திரு அம்பேத்கர், ஐயா அம்பேத்கர் அவர்கள் நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளவு உத்தமர் இல்ல. அவர் கான்ஸ்டிடியூஷன உருவாக்கும்போது, அவர் பிரிட்டிஷ் கவர்ன்மென்ட் கூட அவரு கொலாபரேட் பண்ணாரு. அவர் பண்ண பல விஷயங்கள் அவங்க சொல்லி தான் இவர் பண்ணியிருப்பாரு. இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்காக பாடுபட்ட காந்தி அண்ட் காங்கிரஸ். அவர் காங்கிரஸ அப்ரிஷியேட் தான் பண்ணியிருப்பாரு அந்த புக்ல. அவர் பிஜேபிக்காரர் ஓகேவா? அப்போ இந்தியன் காங்கிரஸையும், காந்தியவும் அண்டர்மைன் பண்ற மாதிரியான பல வேலைகள அம்பேத்கர் பண்ணாரு. அப்படின்னு சொல்லி நெறைய எவிடன்ஸ் குடுத்திருப்பாரு. சும்மாலாம் பேசல. ஒரு மோனோகிராஃப் தான். அந்த மோனோகிராஃப்ல இவரு நெறைய எவிடன்ஸ் குடுத்திருப்பாரு. அ அந்த கொட்டேஷன்ஸ் வந்து சைட் பண்ணியிருப்பாரு. டேட் போட்டிருப்பாரு. பயங்கரமான ஒரு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஸ்டடி அது. அவர் எந்த ஒரு புராட்டஸ்ட்லயும் கலந்துக்கல. அவர் எப்பயும் ஜெயிலுக்கும் போகல. அவர் அந்த சிவில் டிசோபீடியன்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதுலயும் அவர் கலந்துக்கல. அவர் என்ன செஞ்சாருன்னா, அவருடைய தலித் மக்களுக்கு அரசியல்ல அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் வேணும்னு சொல்லி, பிரிட்டிஷ் கவர்ன்மென்ட் கிட்ட அவரு பேசினாரு. அவரு அவங்க கூட அலைன் ஆகி, அவங்களுடைய ஆட்களுக்கு அ பதவி வாங்கி தர்றதுக்கான வேலைய அவர் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகள வச்சிருப்பாரு அருண் ஷௌரி. இந்த புக்ல காந்தி பத்தி பல விஷயங்கள் பேசியிருப்பாரு அருண் ஷௌரி. காந்தி பத்தி பல முக்கியமான பாயிண்ட்ஸ் பேசியிருப்பாரு. காந்தி எப்படி இந்த மூவ்மெண்ட்ட ஒரு ஒரு ஆக்டிவா கொண்டு போனாரு. வைல் அம்பேத்கர் அவருடைய ஒரே வேலை என்னன்னா, பீப்பிள வந்து டிவைட் பண்ணாரு. அவருடைய அந்த அ அந்த ரிசன்ட்மென்ட் பாலிடிக்ஸ் அடையாள அரசியல். தலித் வெர்சஸ் மத்தவங்க அப்படின்ற மாதிரி பிரிச்சு விட்டாருன்னு சொல்லி அருண் ஷௌரி பேசியிருப்பாரு. இதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். ஓகே. ஆனா இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, அம்பேத்கர், காந்தி, நேரு இந்த மாதிரி ஆட்கள இங்க என்ன பண்ட்டாங்கன்னா, ஒரு காட் மாரி நம்ம மாத்திட்டோம். கடவுள் ரேஞ்சுக்கு நம்ம கொண்டு போயிட்டோம். இங்க இருக்கிற ஒவ்வொரு லீடர்ஸ் அவங்கள நம்ம என்ன பண்றோம், ரொம்ப உயர்த்தி அவங்கள நம்ம அ அவங்கள தொடுறதே ஒரு பிரச்சனை. அவங்க வந்து அ பியாண்ட் கிரிட்டிசிசம் அப்படின்ற மாரி நம்ம மாத்தி வச்சிருக்கோம் இல்லையா? இத அருண் ஷௌரி கேள்வி கேட்டிருப்பாரு. இவர் இப்படி ஒரு கருத்த வைக்கிறாருன்னா, அந்த கருத்த மறுக்கலாம். அந்த கருத்துக்கு நீங்க ஒரு மாற்று கருத்து வைக்கலாம். இல்லங்க, இவரு இவர் சோர்ஸ் பண்ண விஷயம் தவறு. இப்போ சோர்ஸ வந்து எடுத்து வச்சு, நம்ம ஒரு அனலைஸ் பண்ணுவோம்ல. அவருடைய இன்டர்பிரடேஷன். அத நீங்க குறை சொல்லலாம். அதுல பிரச்சனை இருக்கு. இவர் பல சோர்ஸ வந்து எடுத்து வச்சு, இவர் வந்தடைந்த இடம் இருக்கு இல்லையா? ஒரு ஒரு நெறைய நியூஸ் பீஸஸ் இருக்கும். நெறைய வரலாற்று பீஸ் இருக்கும். அந்த பீஸ வந்து லைனா எடுத்து வச்சு, இதுக்கப்புறம் இது நடந்துச்சு. இதனால இது நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி, நம்ம ஒரு அத நம்ம நேரோ பண்ணி நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம் இல்லையா? அதான் வரலாற்று ஆராய்ச்சி இல்லையா? அந்த முடிவுல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். இவர் கொண்டு வந்த இந்த முடிவு அப்படின்றது தவறுன்னு சொல்லி நீங்க பேசலாம். அதற்கு நீங்க மாற்று கருத்து வைக்கலாம். ஆனா, நேரா மேடைக்கு ஏறி அவர அடிக்கிறது, ஆ அவருக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறது, அவருடைய புக்க வந்து கொளுத்துறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. யாரு? அம்பேத்கருடைய கட்சிய சேர்ந்தவங்க. இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? இதுவும் பிராமணிக்கல் மைண்ட் செட்டா? அப்படியா? அப்போ இங்க ஒரு நரேட்டிவ் இங்க வந்து கட்டப்படுது. என்னன்னா, தலித் மக்கள் மட்டும் தான் ஒடுக்கப்படுறாங்க. அடிக்கிறவன் எல்லாமே டாமினன்ட் காஸ்ட் மட்டும் தான் அடிப்பாங்க. இங்க அடிச்சவங்க யாரு? அடி வாங்குனவங்க யாரு? இப்ப அந்த அடிச்ச 2 பேரு, அருண் ஷௌரிய வந்து காஸ்ட் பார்த்து தான் அடிச்சாங்க. அப்படி நான் பேசினா எப்படி இருக்கும்? அப்போ இங்க காஸ்ட் இல்ல பிரச்சனை. இங்க ஒருத்தர் எழுதின புத்தகம் இவங்கள ட்ரிகர் பண்ணியிருக்கு. இவங்க அடிச்சுட்டாங்க. இங்க நீதிபதி சொன்ன ஒரு கருத்து இவருக்கு புடிக்கல. இவரு அடிக்கிறாரு. அங்க இவரு சிதம்பரம் அவர் மேல ஒருத்தர் அடிக்கிறாரு. ஜார்ஜ் புஷ் அவர ஒருத்தர் அடிக்கிறாரு. அண்ட் பிரசாந்த் பூஷன் அவர ஒருத்தர் அடிக்கிறாரு. 4 சம்பவம். 4 சம்பவமும் வன்முறை. ஓகே. வன்முறையை
நாம் ஏற்கக்கூடாது, ஏற்கப் போவது இல்லை எப்பவுமே. ஆனா, அந்த காஸ் அப்படின்னு வரும்போது, இவங்க காஸ்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு போவாங்க. ஆனா, இந்த சம்பவத்தில அருண் ஷௌரிய மூஞ்செல்லாம் அடிச்சு வீங்கி போயிருச்சு அவருக்கு. இந்த சம்பவத்தில நீங்க காஸ்ட்ட வந்து கொண்டு வருவீங்களா? கொண்டு வரமாட்டாங்க. ஏன்னா, அடிச்சவங்க தான் தலித். அப்ப உட்டுருவாங்க. அடி வாங்குனவங்க தலித்னா, அங்க மட்டும் காஸ்ட் வந்துரும் கரெக்ட்டா. அப்ப இது ஒரு ஹானஸ்ட்டா நம்ம வந்து பார்க்கல அப்படின்றது தான் முக்கியம். நான் ஒரு புக் எழுதுனா அடிப்பேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த மாரியான ஒரு மைண்ட் செட் அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கோங்க. அன்னை தெரசா. அன்னை தெரசா நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க. அவங்க இன்னைக்கு ஒரு செயிண்ட் அளவுக்கு இங்க நம்ம ஊர்ல வந்து மக்கள் அவங்கள கொண்டாடுறாங்க. அவங்கள செயிண்ட் அப்படின்னு சொல்லி கேத்தலிக் சர்ச் அவங்கள அனவுன்ஸும் பண்ணியாச்சு. ஷி இஸ் அ செயிண்ட் இல்லையா? ஆனா, அந்த மதர் தெரசா குறித்து கிறிஸ்டோபர் ஹிட்சன்ஸ் நமக்கு தெரியும். ஃபேமஸ் ஏத்திஸ்ட். மிக முக்கியமானவர். எனக்கு அவர ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு ஒரு ஏத்திஸ்ட் அப்படின்றதையும் தாண்டி ஹி இஸ் அ ஜர்னலிஸ்ட். ஹி வாஸ் அ ஜர்னலிஸ்ட். அவர் இப்ப இறந்துட்டாரு. ஆ மிக முக்கியமான ஒரு சிந்தனையாளர். அவருடைய அந்த எழுத்துக்கள்லாம் படிச்சீங்கன்னா, பயங்கர ஷார்ப்பா இருக்கும். ரொம்ப ஷார்ப்பா அவர் எழுதியிருப்பாரு. அந்த டோனு அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். ரொம்ப ஆழ்ந்து நுணுக்கமாக எழுதக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒருவர். அவரு ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு புக் ஒண்ணு எழுதியிருப்பாரு. அன்னை தெரசாவ விமர்சனம் பண்ணி, "த மிஷனரி பொசிஷன்" அப்படின்ற ஒரு டைட்டில். அந்த டைட்டிலுடைய அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இவங்க மிஷனரி. அத அந்த வார்த்தைய உள்ள வச்சு, "த மிஷனரி பொசிஷன்" அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. கொஞ்சம் வல்கரா இருக்கும். உள்ள கன்டென்ட் பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபேக்ட்ஸ் இருக்கும். அவர் சொன்ன பல விஷயங்கள்ல நானும் அக்ரி பண்றேன். ஆ அந்த மிஷனரி ஆர்கனைசேஷன் எப்படி வொர்க் ஆனாங்க? ஆ அவங்க எப்படி அங்க நடந்த அப்யூசஸ் என்ன? அண்ட் அவங்களுடைய மோட்டிவ் என்ன? அதெல்லாம் அவரு விரிவா பேசியிருப்பாரு. நீங்க படிக்கணும். அதுல 3 விஷயம் உண்டு. ஃபேக்ட்ஸ் உண்டு. நான் டிஸ்அக்ரி பண்ற விஷயங்கள் உண்டு. அடுத்து பியூர் ரெட்டாரிக். வெறுமனே பேச்சு. வெறுமனே அவங்கள திட்டுறது. அப்படியும் அங்க அந்த புக்ல வந்து கன்டென்ட் உண்டு. 3 விஷயம் உண்டு. இப்ப நீங்க ஒரு புக்க படிக்கிறீங்கன்னா, அவங்க செயிண்ட்டாவே இருந்தாலும், அவங்க எவ்வளோ பெரிய ஆள். இப்ப நம்ம ஊர்ல அவங்கள பயங்கரமா வச்சு, தூக்கி வச்சு அவங்கள கொண்டாடுவாங்க. ஆனா, அவங்க மேலயும் விமர்சனங்கள் வைக்கிறதுக்கு இங்க ஆட்கள் உண்டு. அவங்கள விமர்சனம் பண்ணி இங்க புக்லாம் உண்டு. உடனே "நீ எப்படி புக் எழுதுவ? எங்களுடைய செயிண்ட்ட பத்தி நீ எப்புட்றா பேசுவன்னு" சொல்லி அவர அடிக்கிறது நியாயமா? ஆனா, அவர் அடி வாங்கல. ஏன்னா, அவர் இந்த ஊர்ல இல்ல. வெளியூர்லயும் பண்ணுவாங்க. ஆனா, அவர் தப்பிச்சிட்டாரு. ஏன்னா, அவர் பேசின விஷயங்கள்லாம் அ பயங்கர கோவமா பேசுவாரு. வார்த்தைகள்லாம் அவ்வளோ கடினமா இருக்கும். அவர் பேசுற வார்த்தைகள்லாம். அப்படியே தடித்து பேசுவாரு. ஹிச்சன்ஸ். எனக்கு பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட்கள நம்ம கொண்டாடணும். ஏன்னா, நமக்கு இங்க மாற்று கருத்து வைக்கிறதுக்கு ஆட்கள் வேணும். நம்ம அவங்க பேசுற விஷயத்த நம்ம வந்து ஏத்துக்க வேண்டாம். ஆனா, அட்லீஸ்ட் அவங்க சொல்றத கேளுங்கன்னு நான் சொல்றேன். அம்பேத்கர் பெரிய ஆள் தான். அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா, அவர் வைக்கிற ஒரு சில விஷயங்கள, அவர் பண்ண ஒரு சில விஷயங்கள நம்ம பார்க்கலாம் இல்லையா? அட்லீஸ்ட் நம்ம ஓப்பன் அப் பண்ணி பார்க்கலாம் இல்லையா? "நீ எழுதவே கூடாது. நீ பேசவே கூடாது." அப்ப இதுவும் ஒரு மதம் தானே. அவர அடிச்சதுக்கு காரணம் வந்து காஸ்ட்டா? இல்ல. அது ஒரு ஐடியாலஜி சார்ந்த விஷயம். என்னுடைய தலைவர், "நீ ஏன் பேசுறன்ற" அந்த ஒரு மடத்தனமான ஒரு கோவம். இல்லையா? அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. இந்த ஷூ எடுத்து எறிஞ்சாரு இல்லையா? இதுவும் அந்த பிரச்சனை தான். ஆனா இவங்க அவருடைய மதம், அவருடைய கடவுள் லார்ட் விஷ்ணுவ இவர் தப்பா பேசினாருன்ற ஒரு கோவம். இவரு பண்றாரு. அத நம்ம நியாயப்படுத்தல. ஆனா, நீங்க அத காஸ்ட் ரேஞ்சுக்கு கொண்டு போறீங்க. காஸ்ட் ஆங்கிள்ல பார்க்குறீங்க அப்படின்றது தான் இங்க பிரச்சனை. அப்ப நம்ம பண்ண வேண்டிய விஷயம் மாற்று கருத்து உள்ளவங்களையும் மதிக்கணும். அவங்க நான் பேசுற விஷயத்த அவங்க பேச வேண்டாம். அவங்க நான் பேசின விஷயத்துக்கு டைரக்ட் ஆப்போசிட்டா பேசட்டும். ஆனா, நம்ம அவங்கள மதிக்கணும். அவங்களுடைய கருத்து பேசுறதுக்கான ஸ்பேஸ் நம்ம குடுக்கணும். அப்போ சாவர்க்கரையும் படிங்க. முசோலினி அவரையும் படிங்க. நம்ம கருணாநிதி அவரையும் படிங்க. ரைட்டா? அப்போ கருத்துகள் அப்படின்றது இங்க பேசப்படணும். அதற்கான ஸ்பேஸ் இங்க வேணும். அதற்கான ஒரு ஒரு உரிமை. இது ஒரு பேசிக் ரைட்ஸ் இல்லையா? ஒருத்தர் பேசணும் அப்படின்றது ஒரு பேசிக் ரைட்ஸ். ஆனா, அத கூட நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றது தான் உண்மையான ஃபாசிசம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நன்றி.